அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் ஈழ பயணம் குறித்து கடந்த 10 நாட்களாக பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்தாங்க. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒரு பக்கம், ஒளிப்பதிவாளராக இருந்த அமரதாஸ் அவர்கள் ஒரு பக்கம், குளத்தூர் மணி அவர்கள், இங்கே ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த முன்னாள் ஈழ ஆதரவாளர்கள் என்று பல்வேறு தரப்பில் சீமான் அவர்கள் வந்து 1 மாதம் இருந்தார் என்று ஒருத்தரும், 7 மாதம் இருந்தார் ஒருத்தரும், 8 நிமிடம் தான் அவர் தலைவரை சந்திச்சாருன்னோ, அவர் வந்து புகைப்படம் எடுக்கவே இல்லைன்னோ, எடுத்த புகைப்படம் கிராஃபிக்ஸ் என்றும், எடுத்த புகைப்படம் வேறு, ஆனால் இந்த புகைப்படம் இல்லை, சீமான் வந்து தலைவர் கூடலாம் வந்து காரில் பயணிக்கலை, அந்த சூட்டு பயிற்சியெல்லாம் கொடுக்கல, அவர் வந்து மொத்தமே 8 to 9 நிமிடங்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. அப்போ தலைவர் அங்கே தலைவரோடு அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கும்பொழுது நானும் கூட இருந்துன்னு சொல்லி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்லியிருந்தார். இதனுடைய உண்மைத்தன்மை குறித்து இயக்கத்தை சார்ந்த தலைவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவினுடைய மெய்காப்பு பிரிவினுடைய இயேசு படையணியின் மருத்துவ போராளியாக இருந்த பிரியன் என்பவர் ஐபிசி தமிழ் என்கிற தனியார் ஊடகத்திற்கு நேற்று ஒரு காணொலி கொடுத்திருக்காரு. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளும் வாங்க, ஆனால் இந்த துரோகிகளுடைய புழுகு 1 வாரம் கூட தாங்கலை. அந்த தலைவருடைய மெய்காப்பு படையினுடைய மருத்துவ போராளி பிரியன் அவர்கள் கொடுத்த காணொலிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் அண்ணன் சீமானுடைய ஈழ பயணம் குறித்து விமர்சித்து வந்தவர்கள் அமைதி நிலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஐபிசி தமிழுடைய அந்த காணொலியின் முடிவில் இன்னும் முக்கியமான சில முன்னாள் போராளிகளை நாங்கள் நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்களை, தமிழீழ செயற்பாட்டாளர்களை, தமிழீழ ஆதரவாளர்களை, அந்த காலகட்டத்தில் ஈழத்தில் நின்றவர்களை நாங்கள் நேர்காணல் எடுக்க இருக்கிறோம் சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த காணொலிகள் வர இருக்கிறது என்பது இது குறித்த உண்மைத்தன்மையே மேலும் ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்திற்கும் தெரியப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த போராளியாக இருந்த மருத்துவ போராளியாக இருந்த பிரியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிக முக்கியமான ஒன்றை சொல்லியிருக்காரு. 2008 காலகட்டத்தில் நான் வந்து மருத்துவ போராளியாக பணி செஞ்சேன். அப்படி மருத்துவ போராளியாக பணி செய்யும் பொழுது சில நேரங்களில் ஓய்வு நேரங்களில் தலைவருடைய உணவு தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துலையுமே நான் பார்வையிடுவேன். அப்போது நான் தேநீர் எடுத்துக்கிட்டு என்னுடைய சக நண்பனுக்கு தேநீர் எடுத்துக்கிட்டு நான் வரும்பொழுது அப்போது அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அப்போது யாரோ பார்த்த முகமாக இருக்க அப்படின்னு சொல்லி நான் சக போராளி என்பதால் மச்சான் யார் மச்சான் அது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் வந்து தெரியல, எனக்கும் அவரை பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்காரு. இது அவர் சொல்கிறது எந்த இடம் அப்படின்னா, தலைவருடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட இடம். அது சொல்கிறார் 3 அடுக்கு பாதுகாப்புக்கும் 3 வேலிகள் இருக்கும். அந்த 3 வேலியில் முதல் வேலி இருக்கவங்க 2வது வேலிக்கு வர முடியாது, 2வது வேலி இருக்கக்கூடிய 1வது வேலிக்கு வர முடியாது. அதுக்கு தேவையில்லாமல் யாரும் வரக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான பயங்கர கட்டுப்பாடு நிகழ்ந்த பகுதி. ஒரு முக்கியமான தலைவருக்கு நெருக்கமான போராளிகள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும், தளபதிகள் மட்டும்தான் வர முடியும். அப்படிப்பட்ட ஹை செக்யூரிட்டி ஏரியா அது. அதுக்குள்ளே ஒருத்தரை கொண்டு உட்கார வைக்கிறாங்கன்னா அப்போ அவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருக்க மட்டும்தான் உட்கார வைக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது திடீர்னு பார்த்தா தலைவர் வர்றாரு. கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து போய் பார்க்குறேன், தலைவரோட ரொம்ப நெருக்கமாக அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. புகைப்படங்கள் எடுக்கப்படுறதை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட கேமரா வந்து காட்டினாங்க. தலைவரோட புகைப்படம்னா ஒரு புகைப்படம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவர் வந்து இயக்குனர் சீமான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது தலைவரோட மேலே தோளில் கை போட்டு, தலைவர் வந்து இவர் மேலே தோளில் அண்ணன் சீமான் மீது தோளில் கை போட்டு ரொம்ப நெருக்கமாக உரையாடுவது போன்ற புகைப்படங்கள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் இவருக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சக போராட்ட தளபதித்தை கேட்கும்போது, அது உனக்கு பிற்காலங்களில் தெரிய வரும், தலைவர் தான் அவரை வர வச்சிருக்காருன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. ஆனால் அப்போ எனக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு கூட இப்படி தலைவரோட புகைப்படம் எடுக்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் இவருக்கு வந்து இவ்வளோ தூரம் நெருக்கமாக புகைப்படம் எடுக்க அனுமதிக்கிறீங்களா, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான கேள்விகள் அடுத்தடுத்த காலங்களில் தான் தெரிய வந்துச்சுன்னு சொல்லி போராளியாக இருந்த பிரியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் கேட்குறேன்,
நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க கேட்டால் எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டீங்க, அங்கே பாருங்க கட்டி பிடிச்சி கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க நடக்குதுன்றாங்க. சொன்னேர் உங்களுக்குரிய சந்தர்ப்பம் வரும்போது நான் விடுவேன். அப்போ அவர் எனக்கு அண்ணன் கூட அவருக்கு ஈடுபாடு காட்டுறாருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார். வள்ளலண்ணா அண்ணன் இந்த பிரதான புகைப்பட கலைஞர் வள்ளலண்ணா அவருக்கு ஒரு கால் இல்லை. அவர் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு படங்களாக பார்க்குறோம், கேமராவிலேயே லென்ஸில் தட்டி காட்டுறேன், நாங்கள் பின்னுக்கு இருந்து பார்க்குறோம். அவ்வளவு நெருக்கமாக அண்ணன் சீமானியோட புகைப்படங்கள் எடுத்திருந்தவர். அதுக்கு அடுத்த கட்ட நாளில் மறுநாள் மீண்டும் ஒரு முக்கியமான சிறப்பு பயிற்சி எடுக்கக்கூடிய இடம், அதிமுக்கியமான பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அழைச்சிட்டு போனாங்க. அதுவும் தலைவருடைய வாகனத்தில் சீமான் அவர்களை அழைச்சிட்டு போனதாக பிரியன் சொல்றாரு. அந்த இடத்துக்கு சீமான் அன்னைய வாகனத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போயினோம். அப்போ எங்களுக்கு இதை பார்க்கும்போது மனதளவுலேயே கேள்வி எழும்புது, என்னடா அன்னைய வாகனத்துக்குள்ளேயே ஒருத்தரையும் ஏற்ற அனுமதி இல்லை, இது சீமான் வாகனத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போகிறதுக்குள்ள எங்களுக்கு அந்த நெருக்கம் விளங்குது. தலைவருடைய வாகனத்தில் அழைச்சிட்டு போய் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக தலைவர் எனக்கு சூட்டு பயிற்சி கொடுக்கும்போது அந்த விசையை அழுத்தும் போது கீழே பட்டுறது, அது நேராக நெஞ்சில் போய் பாய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது தலைவர் அந்த கையை தொடர்ச்சியாக அமுக்கிட்டே இருங்க, கை வலிக்கும் போது சொல்லுங்கள், அப்போ நீங்கள் திருப்பி பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கை வலித்த பிறகு சொன்னேன், திருப்பி தலைவரே எனக்கு பயிற்சி கொடுத்தாருனார். இது பொய், அப்படிலாம் நடக்கவே இல்லை, தலைவர் யாருக்கும் பயிற்சி கொடுக்கப்படலை, இவர் பார்த்ததே 8 நிமிடம் தான் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வந்த அந்த பொய்களை மருத்துவ போராளி இருக்கக்கூடிய பிரியன் அவர்கள் ஐபிசி தமிழில் உடைச்சிருக்காரு. தலைவருடைய வாகனத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அழைத்து வரப்பட்டார். தலைவர் வாகனத்தில் அழைச்சி வரப்பட்டது மட்டும் இல்லாமல் தலைவரே அவருக்கு பயிற்சி கொடுத்தாரு. அந்த இயக்கத்திலே சிறப்பாக சுடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கடாஃபி அவர்கள். கடாஃபியும் பயிற்சி கொடுத்தாரு, தலைவரும் பயிற்சி கொடுத்தாரு என்ற உண்மையை உடைச்சிருக்காரு. நடக்கிற இடத்துல கடாஃபி அண்ணன், ரட்ன மாஸ்டர், இன்னும் சில தளபதிமாரெல்லாம் நிறைய பேர் இறங்கி சூட்டு பயிற்சி நடக்குது. அண்ணா தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு சீமானுக்கு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து, இது நேராக அவருக்கு பிஸ்டல் பயிற்சி எல்லாம் தன்னை இதிலே தனக்கு பக்கத்தில் வச்சு கைக்குள்ளே வச்சே தான் அவருக்கு பயிற்சி கொடுத்தது. எல்லோரும் வைக்கிற ஒரு லாஜிக்கான கேள்வி ஒன்று இருக்கு. 2008க்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள், அதாவது ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் இயக்கங்கள் வச்சிருந்த தலைவர்களுக்கு கொடுக்கப்படாத முக்கியம் எப்படி சீமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற இயக்குனரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவருக்கு கொடுத்துக்கப்பட்ட எல்லாமே ஒரு அசம்ஷனில் சொன்னாங்க. இவர் பெரிய இயக்குனர் கிடையாது, பெரிய ஈழ ஆதரவாளரும் கிடையாது, பெரிய ஈழ போராட்டக்காரரும் கிடையாது, ஈழத்துக்காக சொத்துக்களை இழக்காதவங்க கிடையாது, இழந்தவரும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒருத்தர் இதுக்கு அழைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருப்பாங்க. அவர் ஒன்றும் திமுகவுடைய கட்சியினுடைய தலைவர் கிடையாது, அதிமுக கட்சியின் தலைவர் கிடையாது, இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் கிடையாது. அவரை சந்திக்கணும்னா அவர் விரும்பினால் மட்டும்தான் சந்திக்க முடியும். அவரோடு இப்போ கருணாநிதியோடு யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கலாம், ஸ்டாலினோடு யார் வேணாலும் புகைப்படம் எடுக்கலாம், அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது. அவரோட புகைப்படம் எடுக்கணும்னா அவர் விரும்பணும். ஈழத்திற்கு அவர் அழைக்கப்பட்டது படம் எடுக்கிறதுக்கு அல்ல, படம் எடுக்கிற குழுவில் இருந்து அங்கே நடக்கிற செய்திகளை இங்கே கொண்டு போய் தெரிவிப்பதற்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டாருங்கிற அந்த உண்மையை தெரிந்தோ தெரியாமலோ ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்லியிருக்காரு. அதைத்தான் பிரியன் அவர்களும் சொல்லியிருக்காங்க நேற்று ஐபிசி தமிழில். படம் எடுக்கிற குழுவின் மூலமாக அவர் அங்கே வரவழைக்கப்பட்டார். வரவழைக்கப்பட்டதுக்கான காரணம் அங்கே நடக்கிற உண்மைகளை, அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை, அந்த விடுதலையின் பக்கம் இருக்கிற நியாயத்தை இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பாலம் தேவைப்பட்டது, ஒரு சரியான நபர் தேவைப்பட்டாங்க. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, கொளத்தூர் மணி, இந்த வைகோ, நெடுமாறன் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல வயசாயிடுச்சு, சோர்வடைஞ்சிச்சு, அவங்க பேச்சுக்கு எழுச்சி இல்லை, அதனால அடுத்த கட்டத்துக்கு இந்த இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அடுத்த கட்டத்துக்கு அவங்க பக்கம் நியாயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, இயக்க ஆதரவை பெறுவதற்கு ஒரு சரியான நபரை இயக்கம் ரொம்ப நாளா தேடி இருந்திருக்கு. ரொம்ப நாளா எவ்வளவு தெரியுமில்ல, 15-20 வருஷமா தேடி இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்திற்கு போன தலைவர்கள் எப்போ போயிருக்காங்கன்னு பார்த்தா 90-95 காலத்து வரை தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திராவிட ஆதரவு தலைவர்கள் யாரையுமே இயக்கம் அழைக்கல. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக துரோகம் செய்கிறாங்க, இல்லை பொய் சொல்றாங்க, இங்க ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை மழுமடைய வச்சாங்க, ஒரு மட்டுப்படுத்தினாங்க. அப்படிங்கிறதுனால வைகோவா இருக்கலாம், நெடுமாறனா இருக்கலாம், குளத்தூர்மணியா இருக்கலாம், அவங்க போன காலகட்டம் 2000க்கு முன்னாடி தான். அதுக்கு பிறகு யாரையும் அவங்க அழைக்கல. ஆனால் 2000க்கு பிறகாக அழைக்கப்பட்ட ஒரே ஒரு, அதாவது திரைத்துறையிலேருந்து ஐயா மணிவண்ணன் போயிருக்காரு, ஐயா மகேந்திரன் போயிருக்காங்க,
திரைத்துறை வந்து ஐயா பாரதிராஜா போயிருக்காங்க, ஐயா மகேந்திரன் போயிருக்காங்க, இப்படிப்பட்ட ஆளுமைகள் போயிருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஒரு அரசு கட்சி மேடைகளில் பேசக்கூடிய நபராக போனது அண்ணன் சீமான் அவர்கள். அதுவும் இறுதி காலகட்டத்தில் போர் வந்து உச்சத்தில் தொடங்க ஒரு காலகட்டத்தில் போனது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்போ கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவருடைய மொத்த நடவடிக்கையும் அவர் என்னென்ன பேசுறாரு, எப்படி நடவடிக்கை பண்ணாரு, உண்மையிலே இல்லத்தை ஆதரிக்கிறாரா, இல்லை அவர் வந்து ஒரு ரசிக மனப்பான்மையில் ஆதரிக்கிறாரா, இல்லை தன்னுடைய பேரும் புகழுக்காக ஆதரிக்கிறாரா, பணத்துக்காக ஆதரிக்கிறாருன்னு அவரை ஓராண்டு காலம் கண்காணித்து தான் அவரை வர வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலமாக திட்டமிட்டு பல்வேறு நாடுகள்லேருந்து அனுப்பலாமா, சிங்கப்பூர் வழியாக அனுப்பலாமா, மலேசியா போய் வரலாமா, இல்லை திருவனந்தபுரம் போய் வரலாமான்னு சொல்லி திட்டமிட்டு அவர் வந்து அப்போ எல்லா படக்குழு சமயத்தில் படத்தை தொடங்குற மாதிரி வந்தால் பார்ப்பதற்கு வசதியாகும் சொல்லி வர வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை ஒளிப்பதிவாளர் சந்தோஷம் சொல்லியிருந்தாரு. இப்பொழுது பிரியன் அதுக்கு வலு சேர்க்கிறமாறு அண்ணன் சீமானவர்கள் மேடையில் சொன்னது போலவே இதுக்காக தான் வரவழைக்கப்பட்டங்கிற உண்மையை உடைச்சிருக்காரு. படம் எடுக்கிறக்காக மட்டும் வந்தது இல்லை, அப்படி வந்திருந்தேன்டா வேற ஒரு போராளி கொண்டே அதை காட்டியிருக்கலாம். ஆனால் அன்னையை தான் நேரம் கொண்டையெல்லாம் காட்டுறாரு. அது இப்போ தான் விளங்குது அவர் எல்லாரும் படம் எடுக்கிற அந்த போர்வையில் அன்னையா தெரியல. இது வரைக்கும் எனக்கும் தெரியாது, தெரியும். சீமானையோட ஒரு புலனாத்துறை போராளியை 1 வருஷமாக விட்டுருந்து தான் கூப்பிட்டுருக்கணும். ஒரு அண்ணன் திட்டத்தின்படி தான் நடந்திருக்கு. இல்லை அதை தாண்டி ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் பார்க்க போறாரு. இப்போ என்னைய பார்க்கறதுக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வராரு. உங்களுக்கு என்னை பார்க்கறதுக்காக மட்டும் வராருன்னு வைங்க, அவரை நான் 8 நிமிஷத்தில் பார்த்துட்டு அனுப்பிவிடுவேன்னா என்ன கூட வேண்டாம், நான் சாதாரண ஆள். ஒரு பெரிய தலைவரே இருக்கார், ஒரு பெரிய தலைவரை அங்கேருந்து பார்க்கறதுக்காக ஒருத்தர் மெனக்கிட்டு அவர் தான் வர வைக்கப்படுறாரு. நீ வா என்னை பார்க்க வான்னு வர வைக்கிறாரு. வர வச்சவரை 8 நிமிஷத்தில் யாராவது திருப்பி எடுப்பாங்களா? வர வச்சது நாட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி, நாட்டினுடைய பிரச்சனைகளை சொல்லி, அந்த மக்கள் படுற அவலங்களை சொல்லி, எவ்வளவுலாம் அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இங்கே வந்து பேச வைப்பதற்காக வரவழைச்சவங்களே, வர சொன்னவங்களே 8 நிமிஷம் பார்த்துட்டு எப்படி அனுப்பி போவாங்க? அதுலேயே அந்த லாஜிக்கான கேள்வி உடைவிடுது. அதை தாண்டி 1 வார காலம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மாவீரர் துயிலும் இல்லம், செஞ்சோலை, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை முகாம்கள், முன்னாள் போராளிகள், காயப்பட்ட போராளிகள், பெண் போராளிகள், இவங்க எல்லாரையும் தனித்தனியாக அண்ணன் சீமான் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எல்லா இடமையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்குள்ள ஒரு இனம் புரியாத வழி உருவாயிருது. எவ்வளவு தூரம் திட்டமிட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து என்னை சந்திக்கணும். இங்கே நடக்கிறத இது வரைக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாரு. இங்கே என்ன நடக்குது, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்னை வந்து சந்திக்கணும்னு சொல்லி தலைவர் 1 வார காலம் அவருக்கு எல்லாத்தையும் காட்டிடுறாரு. மொத்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் காட்டிடுறாரு, முக்கியமான இடங்களை காட்டிட்டு அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் அவரை பார்க்குறாரு. அப்போ அதுக்குள்ளே இவருக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டுருது. இந்த ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த தீவிரத்தை அங்கே போய் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட பிரியன் சொன்னதுக்குள்ள இரவு 11:30 மணி வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. திரும்பி மறுநாள் பன்னெண்டு சீமானோட 3-4 முறை நான் தலைவரை சந்திச்சேன்னு சொல்றாரு. இல்லை அவர் அப்படிலாம் கிடையாது, 8 நிமிஷம் தான் பார்த்தாருனாங்க. பிரியனவர்கள் சொல்றாரு, 2 முறை 2 நாட்கள் நான் தலைவரோடு அவர் இருப்பதை எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன் அப்படின்னு அவர் தரப்புல அவர் சீமான் நிற்பதை பார்த்து சொல்லிக்காரு. இந்த 2 சந்திப்பும் வந்து எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பிறகும் 2-3 சந்திப்புகள் கிளர்ச்சியில் அன்னையோட திரு சந்திப்புகள் வந்து நடந்தது. ஆனால் அந்த சந்திப்புக்கு வந்து நான் வந்து போகவே இல்லை. இருந்தது 14 நாள்னு சொல்றாங்க. அந்த 14 நாள்ல 2 நாட்கள் நான் அண்ணன் சீமானை பார்த்ததாக வாழும் சாட்சியாக ஒருத்தர் சாட்சி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பொய் பரப்பிய, இந்த திட்டமிட்டு அவதூறு பரப்பிய ஒரு மாபெரும் இயக்கத்தை, இது அண்ணன் சீமானுடைய ஈழப்பயணத்தை கொச்சைப்படுத்துறது இல்லை, ஒரு மாபெரும் இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது, ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது, ஒரு தமிழ் தேசிய இனத்தை வந்து கொச்சைப்படுத்துவது, ஒரு தமிழ் இனத்தை அவமானப்படுத்துவது போல தொடர்ச்சியா இழிவுரைகளை வந்து மேற்கொண்டிருந்த அந்த கும்பலுக்கு இப்பொழுது அந்த முற்றுப்புள்ளிக்கான தொடக்க உரை எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி எழும், வைகோ மேல, நெடுமாறன் மேல, குளத்தூர் மணி மேல வைக்காத நம்பிக்கையை எப்படி சீமான் அவர்கள் மீது தலைவர் வச்சாரு? அப்போது சீமான் வந்து பெரிய பிரபலமும் கிடையாது, பெரிய ஒரு செல்வந்தர், லட்சக்கணக்கான ஈழத்தமிழுக்கு வந்து மருத்துவ உதவி பண்ணிட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஆனா அவர் மேல எப்படி நம்பிக்கை வச்சதுன்னா, எல்லோரும் ஈழ விடுதலை என்பது ஈழத் தமிழர்களின் விடுதலைன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் தான் ஈழ விடுதலை என் இனத்தின் விடுதலை, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைன்னு சொல்லி மேடையில் பேசினார். ஈழம் என்பது எங்களுக்கு அரசியல் அல்ல, அவசியம். எப்போ நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முன்னாடி பேசியிருக்காரு. தொடர்ச்ச 10 வருஷம் மேடையில் அந்த எளிய மொழியில, பாமர மொழியில, மக்கள் மொழியில ஈழத்து மக்களுடைய வழிகளை, விடுதலை போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை, இந்த இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் செய்த துரோகங்களை, குறிப்பா அமைதிப்படை செய்த கொடூரங்களை, ராஜீவ்காந்தி செய்த துரோகங்களை, கொடூரங்களை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சொன்னாரு.
அப்ப இவர் தான்டா சரியான நபரு. நம் போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை, விடுதலையினுடைய உண்மைத்தன்மையை, மக்களுடைய வழிகளை, வேதனைகளை கடத்த சரியான ஆள் இவர் தான். இந்த போராட்டத்தினுடைய அரசியலாக மாற்ற முடியும் என்றால் அது தமிழ்நாட்டில் சீமானால மட்டும்தான் முடியும். அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு. அதை தாண்டி ஈழத்தின் மீது மிகப்பெரிய பற்றும் பாசமும், தலைவர் மீது மிகப்பெரிய ஒரு விசுவாசமும் அவருக்கு, நம்பிக்கையும் இருக்கு. அதனால இவரை தேர்ந்தெடுக்காரு. சொல்லுவாங்கல்ல, சில தலைவர்களால் மட்டும்தான் காலத்தை கணிக்க முடியும். இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுமாங்க, அது சில பேரால் மட்டும்தான் முடியும். ஒரு மனிதர்களை கணிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இவன் நல்லவனா கெட்டவனான்னு எத்தனையோ துரோகிகளை பார்த்தவர் அவர். வாழ்க்கை முழுக்க துரோகம், கடைசி வரைக்கும் துரோகத்தை பார்த்தவர் அவர். ஆனால் இங்கே சரியாக கணக்கு பண்ணியிருக்காரு. இவர் நம் போராட்டத்தை சரியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பார், நம்பக்கம் இருக்கிற நியாயத்தை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதனால தான் தலைவர் அவர்கள் அழைச்சிருக்காரு. என்னோடு நேருக்கு நேர் நான் விவாதம் செய்ய தயாராக இருந்தால் சந்தோஷ், சங்ககிரி ராஜ்குமார், நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒரு விவாதம் நடத்திட்டு நான் வர்றேன்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லி 4 நாட்கள் ஆச்சு. நியூஸ் 18 தமிழ்நாடும் அந்த விவாதத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், சந்தோஷ் சீமானவர்கள் ஒத்துழைச்சால் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் சொல்லி நியூஸ் 18 அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இது வரைக்கும் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? சீமானவர்கள் இந்த ஈழத்துக்கு போனதுக்கு காரணம் இதுதான். அவர் 8 நிமிஷம் தான் இருந்தார், அது புகைப்படம் இல்லை, வீடியோ ஆதாரமே இருக்குது. கூட நான் இருந்தேன். எப்படி தலைவர் இல்லை, கடைசி கட்ட தளபதியை கூட இந்த சந்தோஷால நெருங்க முடியாது. அதுதான் உண்மை. 7 மாதம் இருந்த சந்தோஷ் கடைசி கட்ட தளபதி இருக்காங்கல்ல, ஒரு 10ஆம் கட்ட 12ஆம் கட்ட தளபதி, அவரை கூட இவர்களால் பார்க்க முடியாது. அவர்கள்ட்ட கூட நேரடியாக அவர்களால் பேச முடியாது. இவர் பணத்துக்காக, எப்படி ஒளிப்பதிவாளராக பணத்துக்காக எல்லாரும் படத்துக்கு வேலை பார்க்க போன சந்தோஷங்க, உணர்வோடு ஈழத்திற்கு துப்பாக்கிகளுக்கு மத்தியில் போன அண்ணன் சீமான் எங்க? நீ ஈழத்துக்கு போன வந்த அந்த ஆடியோக்களையும் வீடியோக்களையும் மறைச்ச, போய் கனடாவில் போய் தஞ்சம் அடைஞ்ச, அங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண, திருப்பி அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண, திருப்பி அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண, இப்படி 3 கல்யாணம் பண்ணி இன்னைக்கு யாரோட வாழ்றனே தெரியாமல் இன்னைக்கு வன்னியரசு, திருமாவளவன், இந்த திராவிட கும்பல் போகிற எச்சி இலைகளுக்காக கூவுகிற சந்தோஷ் ஈழத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றி திரைத்துறையை மொத்தமாக மறந்து இந்த இனமும் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது என்று மொத்தமாக ஒரு கட்சி தொடங்கி அதில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் என்ற பிம்பத்தை உடைத்து தேசிய தலைவர் என்று மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து, எந்த புலிக்கொடி இறங்கி விட்டது என்று ராஜபக்சே மண்ணில் விழுந்து மண்ணை முத்தமிட்டானோ அந்த புலிக்கொடியை தமிழ்நாட்டில் ஏற்றி உலகம் முழுமைக்கும் பறக்க விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதாரண தலைவர் படத்தை ஓட்டலாம், சாதாரண புலிக்கொடி ஏற்றலாங்கிற நிலைமையை உருவாக்கி அந்த தத்துவத்தை வைத்து 36 லட்சம் வாக்குகளை வாங்கி அந்த தத்துவத்தை வைத்து அந்த தலைவனை வைத்து அந்த புலிக்கொடியை வச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அண்ணன் சீமான் மாற்றிருக்காருன்னா தலைவர் கொடுத்த வேலையை செஞ்சிருக்காரலாடா. இவர் இயக்கத்தை சார்ந்தவரே இல்லை, இவருக்கும் இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, இவர் மருத்துவ போராளி கிடையாது. யாரு உண்மையாக களத்தில் நின்று இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரியன் சொல்வது உண்மை கிடையாதான். ஆனால் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து படம் எடுக்க போய் தளபதி சூசியோடைய கடைசி ஆடியோவை கூட, இனப்படுகொலை சாட்சியத்தை கூட வெளியே விடாமல் ஊடகத்துக்கு கொடுன்னு சொன்ன ஆடியோவை மறைச்சி அண்ணன் சீமானுடைய புகைப்படங்களை வீடியோக்களை என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன், அது அவருக்கு கடைசி வரை கிடையாது, ஆனால் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு வாய்ச்சவடால் விடுகிற சந்தோஷ் ஈழ பற்றாளர். அவர் சொல்றது உண்மை. போட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ற சங்ககிரி ராஜ்குமார் சொல்றது உண்மை. போட்டோ எடிட் பண்ணி கொடுத்த ஹார்ட் டிஸ்கை நான் தான் வாங்கினேன்னு சொல்ற, ஹார்ட் டிஸ்கே இல்லாத காலத்தில் ஹார்ட் டிஸ்கை வாங்கினேன் ராஜீவ்காந்தி சொல்றது உண்மை. செங்கோட்டையனை கூப்பிடுங்க, அவர் தான் எடிட் பண்ண சொன்னாருன்றாங்க. செங்கோட்டையன் இறந்து 4 வருஷம் ஆச்சு. இறந்து போன செங்கோட்டையன் எப்படி சாட்சி சொல்ல வருவாரு? இல்லாத ஒண்ணுக்கு எப்படி சாட்சி சொல்லணும்? அப்ப இந்த பொய் கும்பல் சொல்றதெல்லாம் உண்மை, ஆனா உண்மையை சொல்றதுங்கெல்லாம் சொல்றது பொய். சரி, இப்போ அவர் ஈழத்துக்கு போனாரா போகலையா, அவர் அங்க இருந்தாரா இருக்கலையா, எதுக்காக போனாரு, என்ன வேலை பார்த்தாரு, ஏன் அவரை அழைச்சாரு அப்படி இருக்குது மொத்தத்தில் ஒன்று வெளியே வந்திருக்கு. இது மாதிரி உலகம் முழுமைக்கும் 1000 தமிழர்கள் அன்னைக்கு களத்தில் நின்று ஈழத்து மக்கள், நீங்க போராளிகள் மட்டும் இல்லை, களத்தில் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு அகதிகளாக ஏதிகளாக பல்வேறு நாடுகளில் வாழ்றாங்க. அண்ணன் வந்துட்டு போகும்போது பார்த்தவங்க, அங்கே உள்ள செய்திகளை கேள்விப்பட்டவங்க, இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள் அனைவரும் பேச ஆரம்பிச்சா இந்த திராவிட கும்பலுடைய பொய் நாடகம் அப்பட்டமாக உடையும், சுக்கு சுக்கா உடையும். இது யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் கொடுத்த பணி, இங்கே போய் நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை கட்டமைக்கணும்னு சொல்லலை,
இங்க போய் வந்து நீங்க ராணுவ பயிற்சி எடுத்து அங்க போய் ஒரு ராணுவத்தை கட்டமைங்கன்னு சொல்லல, அங்க போய் ஒரு ஆயுத போராட்ட குழுவை உருவாக்குன்னு சொல்லல. எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் போய் ஒரு ஊடகத்தில் செய்தியை வெளியிடுவது போல, ஒரு இங்கிருந்து ஒரு மனித ஆர்வலர்கள் போய் அங்குள்ள ஈழப்படுகொலை இனப்படுகொலை செய்திகளை சேகரித்துவது மக்கள்கிட்ட சொல்வது போல, ஒரு ஐநாவுடைய தூதுக்குழு வந்து அங்க இருக்கிற செய்திகளை கடத்தி கொண்டு ஐநாவுக்கு சொல்வது போல, நீங்கள் ஒரு மக்களை திரட்டி ஒரு பேச்சாளர் இருக்கீங்க. எங்க பக்கம் இருக்க நியாயத்தை ஒரு 5000 பேராவது, எப்படி ஒரு 5000 பேராவது என் போராட்டத்தின் பக்கம் இருக்க நியாயத்தை சேர்ப்பாயா தம்பி என்பதுதான் தலைவர் அண்ணனுக்கு வச்ச கோரிக்கை. ஒரு 5000 பேரிடம் எங்கள் போராட்டத்தின் பக்கம் இருக்க நியாயத்தை கொண்டு போய் சேருங்க. போதும். 5000 பேர் இல்லை, 50 லட்சம் பேர்ட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. சொல்ல போனா ஒட்டுமொத்தமான 5 கோடி மக்கள்கிட்டையும் சேர்த்துட்டாரு. அதுல போராட்டத்தின் பக்கம், தமிழ் தேசியத்தின் பக்கம், தமிழீழ விடுதலையின் பக்கம், தமிழீழம் என்கிற கனவின் பக்கம் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேரை திருப்பி இருக்காரு. 36 லட்சம் பேர் வாக்கா வந்திருக்கு. அப்போ தலைவர் சொன்னதை விட பல 100 மடங்கு அந்த போராட்டத்தின் பக்கம் இருக்கிற நியாயத்தை, எதற்காக தலைவர் போராடினார், ஏன் ஈழம் அளிக்கப்பட்டது, எதற்காக ஈழம் தேவை என்கிற எல்லா செய்திகளையும் கொண்டு போய் அண்ணன் சீமான் கொண்டு போய் சேர்த்திருக்காருனா அவர் சொன்ன வேலையை செஞ்சிருக்காருல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு விசுவாசமா இருக்காருல்ல. இந்த நேரடி கண்காணிப்புலாம் இந்த பயிற்சி நடைபெற்றது. இந்த 2 நாள் சம்பவம் வந்து இந்த கண்ணால் நான் சீமானையோட அந்த உழவு நெருக்கம் இருந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். அண்ணன் சீமான் வந்து மேடையில சொல்வதாக இவர்கள் கற்பனை செய்து கொண்ட, பொய்ன்னு கற்பனை செய்து கொண்ட AK-74 அங்கே இருந்தது, அதை அவர் பயிற்சி எடுத்தாரு அப்படிங்கிற உண்மையை போராளி பிரியன்னு சொல்லியிருக்காரு. AK-74 இருந்ததுங்கிற ஒளிப்பொலிவர் சந்தோஷம் சொல்லியிருக்காரு. ஆமைக்கறி அங்கே சாதாரண உணவு, இட்லி கறி சாதாரண உணவு, அதெல்லாம் அங்கே செய்தியே இல்லை. அதெல்லாம் இவர்கள் கிண்டல் செய்வதற்காக, விமர்சனம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டது. ஒரு பயணத்தை, உண்மையிலேயே அது ஒரு புனித பயணம். அது சீமானுடைய வாழ்க்கை வரலாற்றில் அது ஒரு மிகப்பெரிய புனித பயணம். அந்த புனித பயணத்தை இவர்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கொண்டு ஆமக்கரின்னு சொல்றாரு. அவருக்கு சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கு. அதையெல்லாம் சொல்லுகிற சூழல் இப்போதைக்கு இந்தியாவில் இல்லை. அது ஒரு நாள் உருவாகும். அந்த சூழலை உருவாக்கத்தான் சீமான் அவர்கள் இந்த நிலத்தில் அரசியல் பண்றாரு. அந்த சூழல் முழுமையாக உருவாகும் போது தலைவர் என்னென்ன சொன்னாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த 14 நாள் பயணத்தை ஒரு படமாகவே சீமான் எடுப்பாரு, இல்லை பொது மேடையில் சொல்லுவார். இப்போதைக்கு அதுக்கான சூழல் இல்லை என்பதனால தான் இது குறித்து பேசுகிறவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியாது. ஏன்னா எல்லோருக்குமான சட்ட சிக்கல்கள் இருக்கிறது என்பதனால எல்லோரும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு களத்தில் நின்றவர்கள் இன்றைக்கு எல்லாம் போயிருச்சு, எதுவும் இல்லை, ஆயுதம் மௌனிக்கப்பட்டுருச்சு, புலிகள் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் 15 ஆண்டு காலம் கழித்து இனிமேலாவது இந்த உண்மை இந்த உலகிற்கு தெரியட்டும் என்றுதான், உண்மை தங்களோடையே செத்து போயிடக்கூடாது என்பதனால தான் இப்பொழுது பிரியன் போன்ற அந்த மண்ணில் களத்தில் நின்றவர்கள் தங்களுக்கு தெரிந்த உண்மைகளை சொல்ல வந்திருக்காங்க. இது பத்தாதுங்க, எங்களுக்கு தலைவரே வந்து தான் சொன்னா நாங்க நம்புவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலம் எல்லாவற்றையும் உங்களுக்கு உணர்த்தும். அண்ணன் சீமான் ஒரு காலத்தின் தலைவன், காலம் உருவாக்கிய தலைவன், காலம் அவனை சரியாக வழிநடத்தும். அவர் சொல்லுகிற செய்திகள் எல்லாமே உண்மையானது, நேர்மையானது என்பதற்கு மிகப்பெரிய சான்று விரைவில் வர இருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி